அதுக்கப்புறம் வந்து இப்னு மாஜாவில் உள்ள ஒரு ஹதீஸை ஒன்று எடுத்து போடுறாரு. இந்த பராத்துடைய இரவுல என்ன செய்யணும்னு கேட்டால் அப்படி நோய் நொடிகள்லாம் நீங்கும், ரிஸ்க் கிடைக்கும், அதை எடுத்து போடுறாரு பாருங்க. இப்னு மாஜாவிலேயும் இதே பாடம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு வந்துவிட்டால் அந்த இரவிலே நீங்கள் நின்று இபாதத்து செய்யுங்கள், அந்த பகலிலே நோன்பு வையுங்கள். இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அறிவிப்பு. அப்போ இந்த ஒரு ஹதீஸ் சொல்கிறாரா, இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்லக்கூடிய மாதிரியான ஹதீஸு இருக்கிறது. அதில் இருந்தாலும் அதில் உள்ள அறிவிப்பாளர் வந்து பொய்யர். அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதனுடைய அறிவிப்பாளர் வந்து பொய்யர், பொய் சொல்லக்கூடியவர், இட்டு கட்டக்கூடியவர் என்றெல்லாம் பதிவு செய்திருக்கு சொன்ன ஒரு ஆளுடைய ஹதீஸை தான் இப்னு மாஜாவில் இருக்குன்னு சொல்லி எடுத்து அதை காட்டுறாரு. அதுக்கடுத்து என்ன செய்யறாருன்னா இன்னொரு சொல்றாரு, முஸ்னத் அபி அலான்னு ஒன்று சொல்றாரு. வேற ஒரு அறிவிப்பு முஸ்னத் அபி அலா என்ற ஒரு நூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்புல வருகிறது. டைரக்டாவே அதிகமா நோன்பு வைக்கிறது பத்தி கேட்டுருவாங்க. எல்லா மாசத்தை விட அதிகமா நோன்பு வைக்கிறீங்களே, உங்களுக்கு ஷாபான் மாசம் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் இந்த ஆண்டு இறக்க போகிறவர்களை பற்றி அல்லாஹ் எழுதுகிறான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நோன்பாளியாக இருக்கிற போது என் தவணை முடிவதை நான் ஆசைப்படுகிறேன். அப்போ இவர் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் வந்து ஷாபான் 15 நோன்பு வைக்கணும்னு அந்த வாசி ஹதீஸில் இருந்துச்சா? ஷாபான் முழுசும் ரசூல்லா நோன்பு வைப்பார்கள் ஹதீஸை வாசிக்கிறார். ஷாபான் முழுசும் நோன்பு வைப்பார்கள் என்று நாங்களும் தான் சொன்னோம். புகார்லாம் ஹதீஸ் இருக்க தான் செய்யுது. ரமலானுக்கு அடுத்து அதிகமாக ரசூல்லா நோன்பு வச்சது ஷாபானில் தான். பிரச்சனை என்னது, அந்த 15ஆம் நாள் சிறப்பு அன்றைக்கு நோன்பு வைக்கணும்னு நீங்கள் ஒரு உண்டாக்கி இருக்கிறீங்கல்ல, அதுக்கு ஆதாரம் கேட்டால் ரசூல்லா வந்து ஷாபான் முழுசு நோன்பு வைப்பார்கள். ஆயிஷா நாய் கேட்பாங்க, ஏன் இப்படி ஷாபான் மாதம் மட்டும் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஒவ்வொரு மரணிக்கக்கூடியவருடைய முடிவை வந்து ஷாபான்ல எல்லாம் எடுக்கிறான். அதனால நான் ஷாபான்ல நான் நோன்பு வச்சு நோன்பாளியாக இருக்கும் பொழுது என்னை பற்றிய முடிவு எடுக்கப்படணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு இதில் வருகிறது. இதில் வந்து பிரச்சனை என்ற 2 விஷயம் இருக்குது. அதில் என்ன 2 விஷயம்னு கேட்டால், ஒன்றாவது வந்து இதில் வந்து 15 பற்றி வரல, ஷாபான் மாதம் முழுசு நோன்பு வைக்கிறத பற்றி வருது. அது வரவேற்கத்தக்கது தான். நீங்கள் ஷாபான் மாதம் முழுசு நோன்பு வச்சிங்க என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்கள். புகாரிலையும் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதம் முழுசு நோன்பு வைப்பார்கள்னு முஸ்லீமில் இருக்குது, புகாரில் இருக்குது, ஹதீஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த ஹதீஸ் எடுத்து காட்டுறாரு. அது போக என்னன்னு கேட்டால், இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஹதீஸோட புகாரி எடுத்து காட்டிட்டு போயிருக்கலாம். இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் வந்து தரீஃப் என்கிற ஒருத்தர் தான் யஹ்யா பின் அபி கஸீர் வழியாக அறிவிக்கிறார். தரீஃப்ங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார். இவரை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவர் யாருன்னே தெரியாது, மஜ்ஹூல். இப்படி ஒரு ஆள் இருக்கிற யாருன்னு தெரியாது என்று அறியப்படாத ஒரு வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுது. இதை கொண்டாந்து ஆதாரமாக காட்டி பராத்தை நிறுவுறார்.